நான் கேட்குறேன் நாம் தமிழர் கட்சிக்காரங்களை பார்த்து, உங்களுக்கு நாளைக்கு திமுக வந்தாலும் வரட்டும்னு உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் எங்களை போன்றவர்களுக்கு இருக்க முடியாது. ஏன்னா நாங்கள் 2021 திமுக தெலுங்கர் முன்னேற்ற கழகம்னு அறிவித்து என்னை தூக்கி 70 நாள் ஜெயிலில் போட்டானுங்க. புரியுதா? நான் அன்னைக்கு சொன்னது நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா இவ்வளோ அட்டூழியம் நடந்திருக்காது. ஆனால் இவ்வளோ அட்டூழியம் 8 அமைச்சர்கள் ஊரெல்லாம் கருணாநிதி பேரில் பேருந்து நிலையங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டோம். அந்த படத்தை பார்த்துக்கிட்டு நீங்கள் ரசனையோடு நீங்கள் தெரிவிங்க. ஆனால் இதெல்லாம் ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிற எவன்லாம் மான ரோசத்தோடு இருக்கிறானோ அவன் மொத்த பேரும் முதல் சாய்ஸ் இவனை ஒழிச்சு கட்டுறதா, இல்லை இவன் இருந்தாலும் பரவாயில்ல, ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்ல, நாம் இதை தான் வளர்த்து எடுக்கணும் அப்படின்னு. புரியுதா? அப்போ இதுதான் ஆப்ஷன் அவங்களுக்கு. இதை ஒழிச்சு கட்டணும். இது போன தடவை 2 வாங்குச்சு, அப்புறம் 4 வாங்குச்சு, 6 வாங்குச்சு, 8 வாங்குச்சு, இப்போ கூட போனால் ஒரு 10 வாங்க போகுது. இன்றைக்கி ஒரு 2 கம்மியானாலும் இதனால் ஒரு பிரச்சனை கிடையாது. நான் இது ஆட்சிக்கு வரப்போகிறது கிடையாது. 1-2 பேர் சட்டமன்ற உறுப்பினர் ஆவாங்களான்றதே டவுட்டான விஷயம். இப்படிப்பட்ட நேரத்தில் இவர்களை நம்ம பின்னாடி கூட ஆதரிச்சுக்கலாம். ஆனால் இவனை நம்ம வர விட்டால் என்னாகும்? மொத்த நாட்டையும் தெலுங்கர் நாடாக மாற்றி விட்டு போயிடுவான். இப்போ நீ என்ன பண்ணுவான்? இன்றைக்கி நாளைக்கு ஒருத்தர் சந்திரன் ராஜான்றவர் பதிவு போட்டிருந்தார். தம்பிங்களா, இந்த தெலுங்கர் முன்னேற்ற கழகம்னு அவர் சொல்ல, திராவிட கட்சி இந்த திமுக திருப்பியும் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் ரோட்டில் கூட நடமாட முடியாது. தமிழ் தேசியவாதிகள் நீங்கன்னு சொல்லவர். தமிழ் தேசியவாதிகள் ரோட்டில் கூட நடமாட முடியாது. அவ்வளோ அடக்குமுறைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும் அப்படின்னு எழுதினார். அவர் அதிமுக ஆட்சிக்கு வரட்டும், நாம் தமிழரும் கொஞ்சம் நல்ல வாக்கு சதவீதம் வாங்கட்டும், அவரை நான் குறை சொல்ல மாட்டேன். அவர் ஆட்சி இந்த ஆட்சி தான் வரணும்னு தீர்மானமாக அவர் தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. சரிங்களா? நாங்கள் அவரளவு கூட எங்களால் இருக்க முடியாது. என்ன, நாம் தமிழர் 2-4 படிக்கட்டில் ஏறி வந்துச்சுல, அது வரட்டும், அது அவரோட தனித்தன்மை. ஆனால் போன தடவை நாங்கள்லாம் போயிட்டு இப்படியே 2 பேர் தமிழருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் அங்கே ஓட்டு பட்டனில் போய் கை வைக்கிற நேரம் நாம் தமிழருக்கு போட்டோம். பார்த்தீங்களா? போட்டதுனால நாங்களும் சேர்ந்து பாவி ஆகிட்டோம்.